பிரைஸ் எல்லார். இன்னைக்கு என் கையில ஒரு ஃபேனோட நடு பகுதி இருக்கு. பாருங்க, இந்த ஃபேனை சரியா பொருத்தி நம்ம சீலிங்ல ஃபிக்ஸ் பண்ண பிறகு சுவிட்சை போட்ட உடனே ஓட ஆரம்பிக்கும். சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனே அதோட ஓட்டத்தை நிறுத்திடும். இந்த ஓடுற அந்த நேரத்துல அந்த இடைப்பட்ட பகுதியில ஒரு ஃபேன் நல்ல நிலையில இருந்தா அதோட ஓட்டம் ரொம்ப சீரா இதமான காத்தை நமக்கு கொடுக்கும். பாருங்களேன், இதுல கண்டென்சர் அதாவது கெப்பாசிட்டர் சொல்ற இந்த பகுதி ஒருவேளை பழுதாயிடுச்சுன்னா இந்த ஃபேனோட ஓட்டம் சில நேரத்துல தொடங்குறதுக்கு கூட ஒரு கொம்பு வச்சு நம்ம ஓட்ட வேண்டியதா இருக்கும். அப்படியே அது ஓடினாலும் நமக்கு திருப்தியா காத்து கொடுக்காது. இதே போல இந்த கெப்பாசிட்டர் எப்படி ஒரு ஃபேனுக்கு முக்கியமா இதுவும் ஒரு பகுதியா இருக்கோ, அதே போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் விசுவாசம் என்கிற கெப்பாசிட்டர் நமக்கு ரொம்பவே முக்கியம். விசுவாசம் இல்லாம நம்ம தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூட கூடாத காரியம்னு வேதம் சொல்லுது. பாருங்க, காலேப்னு ஒரு மனிதர் இருந்தாரு. 40 வயசுல கானான் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போன 12 பேர்ல அவரும் ஒருத்தர். அவரும் யோசுவா ஐயாவும் மட்டும்தான் அந்த இடத்த பார்த்துட்டு வந்து நல்ல செய்திய சொல்றாங்க. 40 வயசுல பார்த்த இடத்த 85 வயசுல எப்பிரோனை எனக்கு கொடுங்க, மலை தேசமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதை சுதந்திரிக்கணும், எனக்கு அப்ப இருந்த பலன் இப்பவும் இருக்குன்னு சொல்லி விசுவாசத்தோட காலேப் அந்த இடத்த சுதந்திரித்ததா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. பாத்தீங்களா? வருஷங்கள் எத்தனை ஆனாலும் தேவனுடைய வாக்கு தத்தத்தின்படி நான் அந்த இடத்தை சுதந்திரிப்பேன் அப்படின்ற ஒரு விசுவாசம். இன்னைக்கு தேவன் பல வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கும் போது இந்த விசுவாசம் தோய்ந்து போனதா இருந்துச்சுன்னா, இந்த விசுவாசம் குறைவுபட்டுருச்சுன்னா நம்ம எப்படி வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க முடியும்? ஆமாங்க, இந்த விசுவாசத்தை பெருக்கிக்கணும்னு நம்ம என்ன செய்யணும்ன்றது நமக்கு தெரியணும் இல்லையா? ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆமாங்க, இந்த தேவனுடைய வசனத்தினாலேன்ற போது நம்ம வேத வார்த்தைகளை அனுதினமும் தியானிச்சுக்கிட்டே இருக்கும்போது, படித்து கொண்டே இருக்கும்போது, படித்ததை நம்ம தியானிக்கும் போது நம்ம விசுவாசம் பெருகும். அது மாத்திரம் அல்ல, நம்ம காதுகள் கேட்கத்தக்கதாக விசுவாசம் உள்ள அனுபவபூர்வமான தேவ வார்த்தையோட கூடிய போதனைகளை நம்ம கேட்கும் போது இந்த விசுவாசம் பெருகும். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். God bless you all.